எல்லாத்துக்கும் வணக்கங்க. தக்காளி சாதம் ரொம்ப ஈஸியாக சாப்பாட்டு அரிசி வச்சே நான் செய்கிறேன். அது வந்து பாருங்கள். இப்போது அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கர் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சது 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 3 கிராம்பு சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்டார் பூ, ஒரு பட்டை சேர்த்துக்கலாம், 3 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 4 பச்சை மிளகாய் வந்து கீரி காரத்துக்கு வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்க 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம வந்து காய் இல்லைன்னா இந்த இது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 3 பழுத்த தக்காளி வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வேகிறதுக்கும் இந்த சாப்பாட்டுக்கும் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். இது வந்து நம்ம சாப்பாட்டு அரிசியை வச்சு பண்ணுறப்போ நல்லா கொஞ்சம் ஒரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டு பிள்ளைங்களுக்கும் சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரத்தை கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து முன்னாடியே சேர்ப்பாங்க எல்லாரும். நான் வந்து சேர்க்க மாட்டேன், அடியில் எல்லாம் பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு தக்காளி வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் பிரியாணி எல்லாத்துக்குமே நான் மோஸ்ட்லி அப்படி தான் சேர்ப்பேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து காஞ்ச பட்டாணி வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து டப்பாவில் வச்சுருப்பேன் எப்போதும். சரி இன்றைக்கி தக்காளி சாதம் செஞ்சதுனால இருந்துச்சு, சரி அதையும் சேர்த்துக்கிட்டேன். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுறலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும், பச்சை வாசனைலாம் போகட்டும். இங்கே பாருங்கள் தக்காளிலேயே எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இப்போ வந்து ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தாங்க 4 பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன். இது பிரியாணி மசாலா கடையில் வாங்கினது தான். இந்த ஐஸ்கிரீம் ஸ்பூனில் வந்துட்டு நான் ஒரு 3 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து அரிசி வந்து நான் ஒரு 2 டம்ளர் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. நம்ம நார்மல் சாப்பாட்டு பொன்னி அரிசி தான். அதை சேர்த்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி சேர்ப்பீங்களோ, நான் 1 டம்ளருக்கு வந்துட்டு 3 டம்ளர் சேர்ப்பேன். இதே 2 டம்ளர் வைக்கிறேன்னா 5 டம்ளர் தண்ணி சேர்ப்பேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சாப்பாட்டு நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கும். இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். காரமும் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது ரொம்ப நல்ல சிம்பிளான டேஸ்டான தக்காளி சாதம். இது வந்து வேக வச்ச முட்டையோடு சேர்த்து சாப்பிட்லாம் பெரியவங்க கூட. பாய்.